வணக்கம் ஐபான். ஈரான் ஜனாதிபதி மௌசூத் பெசஸ்டியன் அயல் நாடுகளிடம் தாங்கள் மன்னிப்பு கேட்கணும் என்று சொல்லியிருக்கிறார். அயல் நாடுகள் நாங்கள் இனிமேல் தாக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நிலைக்கு ஈரான் வந்ததுக்கான காரணம் என்ன? பிற அழுத்தங்களா இல்லாட்டில் உண்மையாகவா? இல்லை. ஈரான் ஜனாதிபதி இந்த அறிவிப்பை வெளியிட்ட சில மணித்துளிகளிலேயே துபாய் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்போ இதிலேருந்து என்ன தெரிகிறேன்னு சொன்னால், ஈரானுடைய அரச இயந்திரம் ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர இராணுவத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குது. ஈரானுடைய இராணுவம் வேறு, ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர இராணுவம் ரெவல்யூஷனல் கார்டுன்னு சொல்கிற அந்த இராணுவம் வேறு. அது ஒரு மத அடிப்படைவாத சிந்தனையில் ஊறின ஆக்களை கொண்ட நிரம்பிய ஒரு இராணுவம். அது கமீனியால் உருவாக்கப்பட்ட இராணுவம். அவர்கள்தான் ஈரானில் நடந்த உள்நாட்டு கலவரங்களின் போதும் மக்கள் எழுச்சிகளின் போதும் மக்களை அடக்கி பல ஆயிரக்கணக்கான மக்களை படுகொலை செய்து தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக செயல்பட்ட இராணுவம். இந்த இராணுவத்தை சர்வதேச ரீதியாக அமெரிக்கா தடை செய்திருக்கு. அப்பேற்பட்ட இராணுவம் இன்றைக்கு இந்த இப்போ இருக்கக்கூடிய ஈரானிய அரசு ஜனாதிபதியை இந்த கட்டுப்பாட்டு கீழே இல்லை என்பது பகிரங்கமாக தெரியுது. ஒன்று, அவர் ஜனாதிபதி கூறுகிறார், அயல் நாடுகளை நாங்கள் இனி தாக்க மாட்டோம், அயல் நாடுகளிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொல்லி குறுகிய நேரத்துக்குள்ளேயே துபாய் மீதான தாக்குதலை இந்த இராணுவம் மேற்கொள்ளுது. அப்படின்னு சொன்னால் இந்த இராணுவத்தை ஈரான் அரசாங்கத்தால் தற்போது கட்டுப்படுத்த முடியாத கட்டத்துக்கு போயிருக்குது. இந்த இராணுவம் தான் எதேச்சாதிகாரமாக அயலுள்ள சகல நாடுகளையும் தாக்கினது மட்டுமில்லாமல் அந்த நாடுகளுக்குள்ள அமைக்கப்பட்டிருந்த அமெரிக்க தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தின. இப்போது ஈரானுக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது போல தான் தெரியுது. ஏன்னா வெளியால் சொல்லிடாட்டிலும் ஈரானுக்குள்ள ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன சொன்னால், ஈரான் ஜனாதிபதியின் கூறி ஒரு நாள் கூட கடக்க முதல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அவை ஈரான் ஜனாதிபதி இன்னும் ஒரு காரியத்தை சொல்லிக்கிறார், சர்வதேச ஏகாதிபத்தியங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்காமல் விட்டால் நல்லது என்று சொல்லியிருக்கிறார். அதாவது சர்வதேச அமெரிக்காவுடைய அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவாக இருக்காதெங்கோ என்று சொல்லி இந்த நாடுகளிடம் அவர் ஒரு மிரட்டல் தொனியில் தான் இந்த கதையை சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த ஏகாதிபத்தியம்னு சொன்னால் ஈரான் இதை சொல்கிறதுக்கு தகுதி உள்ள நாடான கேள்வி பெறுது. என்னடா, இந்த நாடுகளை இவர் இதை செய்யாதேங்கோ, அதாவது ஏகாதிபத்திக்கு ஆதரவாக இல்லாதேங்கோன்னு சொல்கிறதுக்கான தேவை என்ன? அதாவது இந்த நாடுகளை இவர் சொல்ல முடியுமா? சவுதி இந்த நாடுகள் அனைத்தும், இந்த அரபு நாடுகள் அனைத்தும் ஒரு சுயாதீனமான நாடுகள். அந்த சுயாதீன நாடுகளுக்கு தங்களுடைய நாடுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக சிந்திக்கிறதுக்கும் தங்களுடைய நாடுடைய பாதுகாப்பு பற்றி யோசிக்கிறதுக்கும் தங்களுடைய பாதுகாப்பு பற்றி யோசிக்கிறதுக்கும் அந்த நாடுகளுக்கு பூரண உரிமை இருக்குது. அவருடைய அது உரிமை. அப்போ அந்த நாடுகள் தான் முடிவெடுக்கணும், இவர்களை நாங்கள் வெளியேற்றணுமா இல்லை வச்சிருக்கணுமான்னு சொல்லி அந்தந்த நாடுகள் தான் தங்களுக்குள்ளே சுய பரிசோதனை செய்து அமெரிக்காவை வெளியேற்றணுமா இல்லை அது மேற்குலக நாடுகளுடைய படைகளை வெளியேற்றணுமா வச்சிருக்கணுமான்னு சொல்லி அவை தான் முடிவெடுக்கணும். ஆனால் ஈரான் இந்த உபதேசம் செய்கிறது தான் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்னு சொன்னால், அது சுயாதீன நாடுகளுக்கு ஈரான் இந்த உபதேசங்களை செய்கிறதுக்கு ஈரான் யார்? ஈரானின் அமெரிக்காவுக்கு சமனான நாடா? ஈரான் யார்? ஈரான் இந்த குட்டி நாடுகளை எப்போ ஆக்கிரமிக்கலாம்னு சொல்லி கனவு கொண்டு கொண்டிருக்கிற தேசம். அதனால தான் இந்த பெரிய ஏவுகணைகளை தயாரித்து வச்சுக்கொண்டு இவ்வளோ காலமும் காத்திருந்தது. இப்போ இதை சந்தர்ப்பமாக இஸ்ரேலுடைய அமெரிக்கான தாக்குதலை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு சகட்டு மேனிக்கு இந்த நாடுகள் மீது தாக்குதல் நடத்தின. என்ன செஞ்சுருக்கணும்? அமெரிக்கா மீதும் இஸ்ரேல் மீதும் தாக்குதல் நடத்திருக்கணும். அதே நேரம் இந்த அரபு நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்தி இவையை வெளியேற்ற சொல்லி ராஜதந்திர நெருக்கடியை கொடுத்துருக்கணும். அதை செய்யாமல் நேரடியாக இராணுவத்தின் நிலைகளை தாக்குறது மட்டுமல்லாமல் அந்தந்த நாடுகளுடைய பொருளாதார மையங்களை இலக்கு வச்சு தாக்கினது ஈரானுடைய மிகப்பெரிய தவறு. இதை ஈரான் உணர்ந்ததா இல்லையான்னு தெரியல, உணர்ந்துதான் இதுக்கு மன்னிப்பு கேட்குதா என்று தெரியாது. ஆனால் ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர படையை கட்டுப்படுத்துகிற சக்தி இன்று இருக்கக்கூடிய ஈரானிய தலைவர்களுக்கு இல்லை என்பதுதான் இதில் நிதர்சனமான உண்மை. அடுத்தது, ஈரான்
இந்த ஏகாதிபத்தியங்களுக்கு ஆதரவாக இருக்காதுங்கன்னு சொல்கிற அதே நேரம் இதே ஏகாதிபத்திய சிந்தனையில் தான் இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளை போஷித்து வழிநடத்தி வருகிறது. தனக்கு பிடிக்காத நாடுகள் எல்லாத்தையும் கைப்பற்றணும் அல்லது அடக்கி வைக்கணும் அல்லது தான் சொல்கிறபடி நடக்க வைக்கணும் என்று சொல்லி ஒரே நோக்கத்துக்காகத்தான் லெபனானில் இராணுவம் அரசாங்க படை இராணுவம் இருக்கும்போது அங்கு ஒரு ஹிஸ்புல்லா என்ற அமைப்பை போஷித்து வழிநடத்தி வருது ஈரான் அரசாங்கம், ஈரான் படை. அதே நேரம் பாலஸ்தீன மக்களின் விடுதலை போராட்டத்தை திசை திருப்பி அது ஒரு பயங்கரவாத அமைப்பாக அந்த ஹமாஸை மாற்றி அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி அவர்கள் இஸ்ரேல் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துகிற கட்டத்துக்கு தள்ளி இன்றைக்கு அவர்களுடைய அழிவுக்கு வழிவகுத்ததும் இந்த ஈரான் அரசாங்கம் தான். அப்படின்னு சொன்னால் ஈரான் அரசாங்கத்திட்ட ஒரு ஏகாதிபத்திய மனநிலை இருக்குது. அடுத்தது ஈராக்கில் சதாம் ஹுசேனை வீழ்த்தணும்னு சொல்லி ஈரான் பல காலமாக யோசித்து கொண்டிருந்தது. ஈராக் சதாம் ஹுசேன் எப்போ அமெரிக்காவை எதிர்த்தாரோ அந்த எதிர்ப்போடைய சதாம் ஹுசேனை வீழ்ச்சியை ஆரம்பிச்சிட்டு. ஆனால் சதாம் ஹுசேன் அமெரிக்காவை தாஜா பண்ணி கொண்டு இன்றைக்கும் இருந்திருப்பாருன்னு சொன்னால் ஈரான் ஈராக்குக்கு எப்போதும் அச்சப்படும் நாடாக தான் இருந்திருக்கும். காரணம் ஈராக்கில் சியா முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற நாட்டில், பெரும்பான்மையாக இருக்கிற நாட்டில் சனி முஸ்லீம் சேர்ந்த ஒருவர் ஆட்சி 40 ஆண்டுகால ஆட்சி நடத்தணும்னு சொன்னார் சதாம் ஹுசேன். அது ஈரான் அரசாங்கம் விரும்பலை. அவ்வாறான நிலைமையில் தான் சதாம் ஹுசேனை வீழ்த்தோணும்னு சொல்லி ஈரான் நீண்ட காலமாக திட்டங்கள் தீட்டி கொண்டு வந்தது. அந்த நிலையில் இன்றைக்கு சதாம் ஹுசேன் இல்லாத நிலையில் சியா முஸ்லீம்கள் கொண்ட குழுவை அங்கே ஆயுத குழுவாக மாற்றி அந்த ஈராக்குடைய இராணுவத்துக்கு மாற்றீடாக அங்கே ஒரு ஆயுத குழுவை உருவாக்கி போஷித்து வருகிறதும் இந்த ஈரானிய அரசாங்கம் தான். காரணம், ஈராக் தண்ட கட்டுப்பாடில் இருக்கணும், தான் சொல்கிறது கேட்கணும் என்ற கட்டத்துக்கு இந்த லெபனானில் இன்றைக்கு லெபனானை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்க இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு எப்படிப்பட்டதோ அதே போல தான் இந்த ஈராக்கிலையும் இந்த அமைப்பை இந்த ஈரான் அரசாங்கம் உருவாக்கி வச்சிருக்கு. அடுத்தது யேமனில் யேமன் அரசாங்கம் யேமன் படைகள் இருக்கும்போது அங்கே ஹுதீஸ் அமைப்புன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அங்கேயும் ஆயுதங்களை வழங்கி போஷித்து வழிநடத்தி வருகிறதும் இந்த ஈரானிய அரசாங்கம் தான். ஆக என்ன காரணம்னு சொன்னால் சவுதியை ஒரு அச்சத்தில் வச்சிருக்கணும்னு சொன்னால் இந்த ஹுதீஸ் படைகளை பலப்படுத்தி இந்த ஈரான் வச்சிருக்கு. என்ன இதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், தான் இந்த அரபு உலகத்தில் மேலாதிக்கவாதியாக இருக்கணும், தான் ஒரு ஏகாதிபத்தியவாதியாக இருக்கணும், தான் இந்த நாடுகள் அச்சுறுத்தி வச்சிருக்கணும், தான் சொல்கிறபடி இந்த நாடுகள் நடக்கணும், தனக்கு வேண்டிய மாதிரி இந்த நாடுகள் நடக்கணும் என்ற ஒரு மேலான சிந்தனையில் தான் இந்த ஈரான் இந்தளவு படைகளையும் இந்தளவு அமைப்புகளையும் இந்தளவு பயங்கரவாத அமைப்புகளையும் போஷித்து வழிநடத்தி வருகிறது. இவ்வாறான பின்னணியில் இது மட்டுமில்லை, ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயும் ஆப்கானிஸ்தான் தாலிபான்களுக்கு எதிரான ஒரு குழுவையும் இந்த ஈரான் அரசாங்கம் வழிநடத்தி வருகிறது, போஷித்து வருகிறது. பல்வேறு நாடுகளில் ஈரானுடைய பயிற்சி பெற்றவர்கள், ஈரானுடைய பணம் பெறுபவர்கள் ஐரோப்பிய நாடுகளில் கூட தனிப்பட்ட ரீதியில் செயல்பட்டு வரார்கள். ஆகவே பயங்கரவாதம் என்ற ஒரு அமைப்பை ஒரு அபாயகரமான சிந்தனை கொண்ட நபர்களை ஏற்றுமதி செய்கிறதும் உருவாக்குறதும் போஷித்து வழிநடத்துறதும் இந்த ஈரான் செயல்பாடாக இருக்குது. ஈரான் 1979ஆம் ஆண்டுக்கு முதல் ஒரு ஜனநாயக நாடாக இருந்தது, அங்கே ஜனநாயகம் இருந்தது. ஆனால் அங்கே இருந்த மன்னர்கள், மன்னர்களுடைய கடுமையான அமெரிக்க சார்பு நிலைப்பாட்டால் அங்கே ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டு அந்த பிரச்சாரத்தின் மூலம் அந்த ஆட்சியை மக்களை தூண்டி அந்த ஆட்சியை வீழ்த்தி பிடிச்சதான் இந்த கம்யூனியுடைய அரசு. இந்த கம்யூனியுடைய அரசு வந்த அப்புறம் அங்கே ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டது. பேருக்கு தான் அங்கே இல்லை தேர்தல் நடக்கிறதே தவிர அங்கே வருபவர்களான பொம்மை ஆட்சியாளர்களே தவிர கம்யூனியை மீறி அந்த நாட்டில் எதுவுமே செய்கிறார். அப்பேற்பட்ட ஜனநாயக விரோத நாடான இன்றைய ஈரான் எப்படி இந்த அரபிய ஏனைய நாடுகளுக்கு உபதேசம் செய்ய முடியும்? நீங்கள் இந்த மேற்குலக நாடுகள் ஏகாதிபத்திய இது அடிமைப்பட்டு கிடக்காமல் நீங்கள் அதை வெளியேற்றணும் அவையன்னு சொல்கிறதும், உங்களுக்கு எதிரான தாக்குதலை நாங்கள் நிறுத்துவோம், அப்படி இல்லைன்னு சொன்னால் தாக்குவோம் என்ற மாதிரி தான் அந்த சிந்தனை. அதாவது மிரட்டல் துணியில் தான் அந்த கதையை அவர் சொல்லுகிறார். ஆகவே ஈரான் என்பது ஒரு பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்கிற நாடு மட்டுமல்லாமல் ஈரான் இந்த நாடுகளை அச்சுறுத்தி ஒரு ஏகாதிபத்திய சிந்தனையில் செயல்படுது. இந்த ஈரானுக்கு எவ்வாறு மேற்குலக நாடுகளை ஏகாதிபத்தியம் சொல்கிறதுக்கான தகுதி இருக்குது, இதை முதல் ஈரான் சிந்திக்கணும். இன்று ஈரானுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறவர் அனைவரும், நாங்கள் அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ
ஈரானுக்கோ ஆதரவு தெரிவிக்கிறார்கள் இல்லை நான் ரைட். ஒரு யதார்த்தபூர்வமாக பேசணும். அமெரிக்கா செய்கிறது தவறு, இஸ்ரேல் செய்கிறது தவறு, ஒரு சுயாதீன நாட்டுக்குள்ளே போய் தாக்குதல் நடத்துகிறது தவறு. அதே நேரம் ஈரானும் அதற்கு தகுதியான நாடா, அதாவது வந்து இவங்கள் போய் அடிக்கிறது தகுதியான நாடா தங்களை உருவாக்கி வச்சுக்கிறாங்க. தங்களுடைய தேசம் ஒரு ஜனநாயக தேசம் அல்லது மக்களாட்சி கொண்ட தேசமாக இருக்கணும்னு சொன்னால் அது வெளிப்படைத்தன்மை இருக்கணும். அங்கே அனைத்தும் மறைமுகமாக்கப்பட்ட ஒரு ஒரு மறைமுகமாக்கப்பட்டு அது ஒதுக்குப்புறமான நாடாக மாறி இருக்கு. காரணம் என்னென்னு சொன்னால் உலக அளவில் ஈரான் தவறுகள் இழைத்து வருது. அதால் தான் ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறத அந்த தாக்குதல் நாடுகள் நியாயப்படுத்தி வருது. இதுதான் பிரச்சனை. இஸ்ரேல் செய்கிறது மிகப்பெரிய தவறு. லெபனான் மீது தாக்குதல் நடத்துகிற தவறு, ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறது, ஏனைய அரபு நாடுகள் மீது அது அச்சுறுத்தல் விடுக்கிறது தவறு. அதே நேரம் அமெரிக்கா செய்கிறதும் தவறு தான். இன்றைக்கி இலங்கைக்கு அண்மையில் உள்ள கடலில் வந்து ஈரானிய நேவியை தாக்குதல்னு சொன்னால் அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியம் தான். இந்து மகாசமுத்திரத்துக்கு வந்து இது அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியம் தான். இதை உலக மக்களே எதிர்க்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவுடைய பலத்துக்கு முன்னால் வெளிப்படையான எதிர்ப்புகளை தெரிவிக்க முடியாமல் சகல அரசுகளும் மௌனிக்கப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. ஆக ஈரானுக்கு சவுதி அரேபியாவையோ குவைத்தையோ ஜோர்தானையோ துபாயையோ இந்த ஏனைய அரபு நாடுகளையோ கண்டிக்க, அதாவது ஆலோசனை கொடுக்குறதுக்கோ அல்லது அவர்கள் மீது தாங்கள் தாக்குதல் நடத்துமான சொல்கிறதுக்கோ எந்த தகுதியும் இல்லை. ஏனெண்டா அவர்களும் ஏதோ ஒரு வழியில் ஒரு ஏகாதிபத்தியவாதிகள் தான். பெர்சிய பேரரசு இந்த காலம், அதாவது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஒரு பழமை வாய்ந்த இனம் ஈரானிய இனம். அவங்களுக்கு பல கலாச்சார பண்பாடுகளை உலகத்துக்கு தந்த இனம். ஆரிய வம்சம் அங்கே இருந்தான் உலகளாவிய ரீதியில் பரவினன்ற ஒரு வரலாறும் இருக்குது. ஆகவே இந்த மாதிரி ஒரு இனம் இவ்வளவு வீழ்ச்சி அடைந்திருக்குன்னு சொன்னால், இந்த நாடு இவ்வளவு தூரம் வீழ்ச்சி அடைந்திருக்குன்னு சொன்னால் உலகளவில், இதற்கான காரணம் மத தீவிரவாத பயங்கரவாதம் தான். இதில் வேறு எந்த கருத்துக்கும் இடமில்லை. இப்போ இலங்கையில் ஒரு போராட்டம் நடந்தது, தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்க. அப்போ நீங்கள் ஏகாதிபத்தியவாதிகள் இல்லைன்னு சொன்னால் இந்த இலங்கையினுடைய சிங்கள ஏகாதிபத்திய வாதத்துக்கு ஆதரவாக நீங்கள் எப்படி நிற்பீங்க? அந்த இலங்கை தமிழ் மக்களுக்கு ஆதரவான கருத்துக்கள் எல்லாம் வெளியிட்டிருக்கணும். இல்லை, அதை செய்யலை. அதே நேரம் ஏனைய நாடுகள்லையும் பல நாடுகளில் ஈரான் இந்த மாதிரி வேலையில் செய்திருக்கு. இந்தியா அதை விட மோசமான வேலைச்சபடி இப்போ அமைதியாக உறங்கி கொண்டிருக்குது. ஆகவே ஈரான் என்ற தேசம் வந்து மேற்குலக நாடுகளை ஏகாதிபத்தியவாதின்னு சொல்கிறதுக்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லாத நாடு. ஏனெண்டா ஈரானிடம் இருக்கிறதும் ஒரு ஏகாதிபத்திய சிந்தனை தான். தன்னுடைய ஏகாதிபத்திய சிந்தனைகளை நிலைநிறுத்துறதுக்காக தனக்கு சார்பாக ரஷ்யாவையும் சீனாவையும் வச்சிருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறதை தவிர உண்மையான அன்பிலேயோ ஆதரவிலேயோ ரஷ்யாவையும் சீனாவையும் ஈரான் நேசிக்கலை. அது தன்னுடைய சுயநலத்துக்காக ஈரானையும் ரஷ்யாவையும் சீனாவையும் பயன்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறதே தவிர, பயன்படுத்தி வருகிறதே தவிர, ஈரான் என்ற தேசம் வந்து தான் மட்டும் பெரியாளாக இருக்கணும்னு நினைக்கிற தேசங்களில் அதுவும் ஒன்று. அதான் உண்மை. ஆகவே சவுதிக்கோ அரபு நாடுகளுக்கோ ஏனைய நாடுகளுக்கோ அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு, உபதேசம் செய்கிற அளவுக்கு ஈரான் ஒன்றும் புனிதமான நாடு இல்லை. இஸ்லாமண்ட மதத்துக்குள்ளேயே பல பிரிவுகளை உருவாக்குறதுக்கு பிரதான காரணமாக இந்த சியா முஸ்லீம்கள் இருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்குது. ஆகவே முதலில் தங்களுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளை இல்லாமல் செய்து இஸ்லாமிய தேசங்கள் அனைத்தும் ஒன்றாக சேரணும்னு நினைச்சா ஈரான் இந்த நாடுகள் மீதான தாக்குதலை நிறுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த நாடுகளுக்கு ஒரு இராணுவ அச்சுறுத்தல் இல்லாத நாடாக மாறும். இந்த நாடுகள் மீது இராணுவ அச்சுறுத்தல் இருக்கிறபடியாத்தான், ஈரானுடைய இராணுவ அச்சுறுத்தல் இருக்கிறபடியாத்தான் இந்த நாடுகள் சவுதி உட்பட ஏனைய நாடுகள் அமெரிக்காவிட தஞ்சம் பூந்து அமெரிக்கா படைகளை அங்கே நிலைநிறுத்தி வச்சிருக்கு. ஏற்கனவே ஈராக் வந்து ஈரானோட சிறிய நாடாக இருந்த போதிலும் ஈராக் குவைத்தை ஆக்கிரமிச்ச ஒரு வரலாறு இருக்குது. ஆனால் அதை விட பெரிய நாடு ஈரான். அப்போ ஈரானை கண்டு இந்த ஏனைய அரபு நாடுகள் பயப்படுறதுக்கான காரணம் மிக தெளிவாக தெரியுது. ஏண்டா எந்த நேரத்தில் ஈரான் எங்களை ஆக்கிரமிக்கலாம் என்ற பயத்தின் அடிப்படையில் தான், தங்களுடைய பாதுகாப்பு கருதி தான் இந்த நாடுகளை தங்களை நாடுகளை வச்சுக்கிறாங்களே தவிர ஈரானுக்கு அடிக்கிறதுக்கு இல்லை. ஈரான் இதை வச்சுக்கொண்டு ஈரான் சொல்லணும்னா, உங்களோட நாட்டுக்குள்ளே எங்களுடைய எதிரிகளை வச்சிருந்தால் நாங்கள் உங்கள் நாடு தாக்குவோம் என்று சொல்லாமல் சொல்லுது, அவையை வழியேற்ற சொல்லுது. இதுதான் உண்மை. ஈரானுடைய இவ்வாறான செயல்பாடுகள் ஒருபோதும் மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியை ஒருபோதும் கொண்டு வராது. ரைட். மாறாக உலக அளவில் பொருளாதார நெருக்கடிகளையும் இன முரண்பாடுகளையும் மத முரண்பாடுகளையும் உருவாக்குமே தவிர ஈரானால் வேறு ஒன்றும் இந்த உலகத்துக்கு ஆக போகிறது ஒன்றும் இல்லை. இதான் உண்மை.
இதற்கு இன்னும் ஒரு உதாரணம் கூறலாம். ஈரானிய வெளிநாட்டு அமைச்சர் கூறுவது நாங்கள் தாக்குதலை நிறுத்த மாட்டோம் என்று சொல்லி கொண்டிருக்கல, அதே நேரம் ஈரானிய ஜனாதிபதி கூறுகிறார் நாங்கள் தாக்குதலை நிறுத்துகிறோம், இந்த நாடுகளுக்கு எதிரான தாக்குதலை நிறுத்துகிறோம், நீங்கள் ஏகாதிபத்தியங்களுக்கு எதிரான ஒரு பொம்மைகளாக இருக்காதீங்கன்னு சொல்லி இவர் சொல்கிறார். அதே நேரம் இவர் சொல்லி குறுகிய நேரத்துக்குள்ளே ஈரானிய இராணுவம், ஈரானிய தடை செய்யப்பட்ட இராணுவம், உலகளவில் தடை செய்யப்பட்ட இராணுவம் துபாய் மீது தாக்குதல் நடத்துது. அப்போ இதில் இருந்து தெளிவாக தெரிய ஒன்றுன்னு சொன்னால், ஈரானுடைய அரச கட்டுப்பாட்டில் ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர இராணுவம் இல்லை. ஆனால் இது உலக அளவில் பெரிய பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையை இன்றைக்கு உருவாக்கியிருக்கு. இதை உணராமல் ஈரானுக்கு வக்காலத்து வாங்குறவையும், இஸ்ரேலுக்கு வக்காலத்து வாங்குறவையும், அமெரிக்காவுக்கு வக்காலத்து வர ஒன்றை யோசிக்கணும். இந்த நிலைமை எங்களோட நாடுகளுக்கு வந்தால் என்ன ஆகும்? ஒட்டுமொத்த இலங்கைக்கும் என்ன ஆகும்? இந்தியா போன்ற நாடுகளுக்கு, ஏனைய நாடுகளுக்கு என்ன ஆகும் இந்த நிலைமை வந்தால்? அதாவது அத்துமீறி தாக்குதல் நடத்தின ஒரு நாடு என்ன ஆகும்? இதை முதல் யோசிக்கணும். இதை யோசிக்காமல் அவைக்கு சப்போர்ட் பண்ணுறோம், இது சண்டை அழிவுகள் தான். இன்றைக்கு ஈரானில் 181 குழந்தைகளுக்கு மேலே பாடசாலை குழந்தைகள் மரணமாகிருக்கு. இது மிகவும் பாரதூரமான, மிகவும் கவலைக்கிடமான ஒரு விஷயம். இது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் நடந்திருக்கு. அப்போ இதே மாதிரி தாக்குதல் முல்லைத்தீவிலையும் கடந்த 2009ஆம் ஆண்டுக்கு முதல் நடந்த யுத்தத்தில் செஞ்சோலை பாடசாலை மீது, அது பாடசாலை ஆதரவற்றோர் குழந்தைகள் கல்வி கற்கும் பாடசாலை மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அங்கே 60க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மரணமாயிருந்தார்கள். இதையும் ஒப்பிட்டு பார்க்க எங்கள் குழந்தைகள் மரணமானாலும் இது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அந்த நேரம் இந்த மரணங்களை கண்டித்ததா இன்றைக்கு ஈரானுக்கு ஆதரவாக பேசி கொண்டிருக்கிறவர்களை நாங்கள் காணல. ஆனால் அவர்கள் இன்றைக்கு கடற்படையை குழந்தைகள் என்று சொல்கிற அளவுக்கு வந்திருக்கிறார்கள். கடற்படை கடலில் தத்தளிச்சு கொண்டு நிற்கிது, ஈரானுக்கு போக முடியாமல் நிற்கிது. ஆனால் அவர்கள் என்ன சொல்லுவாங்க, ஈரானிய குழந்தைகள் கப்பலில் தத்தளிக்கிறார்கள், 300 பேர் தத்தளிக்கிறார்கள். பாராளுமன்றத்தில், இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் பச்சை பொய்யை அவிட்டு விடுற ஈரானிய ஆதரவாளர்கள் தான் இன்று இந்த மாதிரி கண்மூடித்தனமாக ஈரானை ஆதரித்து வருகிறார்கள். அதாவது உண்மை. ஆகவே இலங்கையர்களாக நாங்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும், ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இது பேராபத்தை கொண்டு வரும். இதை நிதானமாக கையாளணும். அதை விடுத்து ஒரு பகுதியினர் ஈரானுக்கு ஆதரவாகவும் ஒரு பகுதியினர் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் அரசாங்கத்தை கொண்டை நிறுத்துறதுக்கு முயற்சித்து வருகிறோம். ஆனால் அரசாங்கம் இந்த விஷயத்தில் நிதானமாக இருக்குது, ஜனாதிபதியில் நிதானமாக இருக்கிற. ஏன்னா இது நிதானமாக கையாளணும். சர்வதேச சட்டங்களும் இலங்கையினுடைய எங்களுடைய பொருளாதார நிலைமைகளும் எங்களுடைய பாதுகாப்பு நிலைமைகளும் எங்களுடைய மக்கள் தொகை எங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லி உணர்ந்து நாங்கள் இந்த விஷயத்தில் கையாளணுமே தவிர, இந்த ஈரானுக்கு சார்பான ஆக்கள் ஈரான கொடியை பிடிக்க சொல்கிறது, இஸ்ரேலுக்கு சார்பான ஆக்கள் இஸ்ரேலின் கொடியை பிடிக்க சொல்கிறது, அமெரிக்காவுக்கு கொடியை பிடிக்க சொல்கிறது என்ற கதையை கேட்டு ஒரு பக்க சார்பாக நடந்தால் இலங்கை என்ற தேசம் இருந்த இடம் தெரியாமல் போகும். இதுதான் உண்மை. இதை உணர்ந்து செயல்பட சொல்லித்தான் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.